Assalamu alaikum Reeza family. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என் மாமியாங்களுக்காக ஆர்டர் பண்ணது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேலக்ஸி M02 M02 ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி தான் அமேசான்லேருந்து ரிசீவ் பண்ணினேன். ஸோ டன்டரைன் வழக்கம் போல் இதில் என்ன இருக்கும், இது எல்லாத்துலேயுமே உள்ளது தான். இது வந்து அந்த சிம் கார்டு ஸ்லாட் ஓப்பனர் பண்ணுறது, இது எப்போதும் உள்ளது தான். நம்மளுக்கு மெயின் இது தான். ஸோ அப்படியே அலைக்காக எடுப்போம். வாவ், ஆக்சுவலி எனக்கு வந்து ப்ளூ கலர் போட்ட மாதிரி ஒரு நினப்பு, பட்டு இது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலராக இருக்குது. என்ன இருந்தாலும் புது ஃபோனுண்டா புது ஃபோன் தானே, அப்படியே எடுக்கிறப்பவே பிராண்ட் நியூவாக செமையாக இருக்குது. ஸோ பவர் அண்ட் வால்யூம் கீ பட்டனு டீட்டெயில்ஸ் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த IMEI நம்பர் அதெல்லாம் இருக்குது. சரி, ஓகே. அதோட ஆஸ் யூஷுவல் இதில் என்ன பெருசாக நம்ம சொல்கிறது இருக்குது, ஒரு சார்ஜரு, ஒரு சார்ஜர் ஹெட்டு ஒன்று இருக்குது. ஸோ இயர்ஃபோன்ஸ்லாம் இப்போ வர்றதில்லை ஆக்சுவலி, வந்து ஆர்டர் பண்ணுற பீஸ்லலாம் மேபி ஷோரூமுக்கு போனால் கிடைக்கிதுன்னு நினைக்கிறேன். பட் இப்போ வர்றதில்லை. இதுவில் ஏதாச்சும் இருக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஆமாம், கேட்லாக் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சாம்சங் கேலக்ஸி M02 ரெட் கலருன்னு போட்டிருக்கு. 3GB ரேமு, 32GB ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ 3GBயாக இருந்தால் தான் ஓரளவாச்சும் உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். ஸோ இந்த கவரை எனக்கு பிரிக்கவே மனசு இல்லை. பட் ஓகே, நம்ம அன்பாக்சிங்கிறப்ப கண்டிப்பாக பிரித்து தான் ஆகணும். எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது, அப்படியே புதுசில் ஃபோன் அப்படியே பத்திரமா வச்சுருப்பீங்கல்ல, அதுக்கப்புறம் போட்டுருவோம். ஸோ இது வந்து பாருங்கள், நல்லா இவ்வளோ சைஸை பாருங்கள், என் உள்ளங்கைக்கும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வளவலண்டு உள்ள மாதிரி இல்லை, ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. ஸோ பரவாயில்ல, ஆக்சுவலி பேக் கவர்ஸே தேவையில்லாத அளவுக்கு இதிலே இந்த மாதிரி டிசைன் டாட்டடாக இருக்குது. ஸோ வேறு என்ன சொல்கிறது, சூப்பராக இருக்குது. ஆன் பண்ணி பார்ப்போமா? ஆன் ஆகிட்டு இருக்குது சாம்சங் கேலக்ஸி M02. ஸோ மாமியாங்க வந்து ரொம்ப அந்த ரஃப்யூஸ் அந்த மாதிரிலாம் அடிக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு யூடியூப் அண்ட் வாட்ஸ்அப் பார்க்குறது மட்டும்தான். மெயினாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதில் வந்து ஃபோட்டோ அப்படி எடுத்துக்கிறது பிடிக்கும். அது நல்லா பிக் ஸ்க்ரீனாக பார்க்க பிடிக்கும். ஆஸ் யூஷுவல் எல்லா ஃபோன்லேயும் கேட்குற மாதிரி தான் எல்லா டீட்டெயில்ஸு இதெல்லாம் கேட்குது. ஃபுல்லாக வந்து செலக்டிங் லாங்குவேஜு ஆஸ் யூஷுவலு. அட் லாஸ்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. நிறைய கேள்வி கேட்குது. முன்னாடியெல்லாம் எடுத்தோமா ஆன் பண்ணோமான்னு இருக்கும், இப்போ அது இதுன்னு நிறைய கேள்வி கேட்டு அட் லாஸ்ட் இந்த பாருங்கள், செம்ம வைப்ரண்ட்டான பேக்ரவுண்ட் கலரு. ஸோ எனக்கு ஸ்க்ரீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எனக்குமே இந்த மாதிரி பிக் ஸ்க்ரீன் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாத்துலேயும் உள்ள மாதிரி தான். கேலரி, கேலக்ஸி ஸ்டோர், ப்ளே ஸ்டோர், கூகுள், கேமரா, அமேசான், டெய்லி ஹண்ட், ஸ்னாப்சாட் இந்த மாதிரி இருக்குது. ரொம்பவே ஒரு ஹேண்டியான ஒரு மொபைலுன்னு சொல்லலாம். பட் சாம்சங்கை பற்றி சொல்ல வேணும். எனக்கு ஆக்சுவலி இது ரொம்ப பிடிச்சிருக்குது. நல்லா ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது, வள அப்படின்ட்டு இல்லாமல். அவ்வளோதான், ரொம்ப ஒரு குவிக்கான அன்பாக்சிங்கு. ஜஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நான் வந்து இதில் காட்டியிருக்கேன். கேலக்ஸி M02 அது வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபாட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் வந்துருந்துச்சு. அதுவும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிஜிடெக்கில் பண்ணியிருந்தேன். இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகி வந்திருந்த பீஸு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டு தனியாக, ஸ்டாண்டு தனியாக வந்துருந்துச்சு. நானும் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன், சுத்தமாக ஃபிக்ஸே ஆக மாட்டேன்ருச்சு. சரி ஓகேன்னு மற்ற யூடியூப் இதெல்லாம் போட்டு பார்த்தேன், எல்லாத்துலேயுமே ஹெட்டு ஃபிக்ஸ் ஆகி தான் வந்துருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நல்ல வேளை அல்ஹம்துலில்லாஹ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் போட்டேன். அமேசானில் உடனே ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க.
நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நம்மளோட ட்ரைபாட் அகெயின் நம்மளுக்கு வந்துருச்சு. நான் முன்னாடியே ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். கேஸோ சேம் அதே பேக்கேஜ் அதே இது தான் வந்திருக்குது. இதில் அதே சேம் கேஸ் தான் வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்கா சேமாக வந்திருக்குது. பட் என்னண்டா லாஸ்ட் டைம் மாதிரி நம்மளுக்கு ஹெட்டு தனியாக வராமல் அழகாக வந்து அதிலேயே மாட்டி வந்திருக்குது. ஸோ அது வரையும் அல்ஹம்துலில்லாஹ். ஹெட்டு வந்து பாருங்கள் அப்படியே ஃபிக்ஸ் ஆகி தான் வந்திருக்குது. ஸோ டடைன் இதோ நம்மளோட டிஜிடெக் ட்ரைபாட் வந்து வந்துருச்சு. அதுவும் நல்ல விதமாக வந்திருக்குது. ஸோ இதான் ஹெட்டு. இங்கே வந்து இந்த சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரோலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். பட்டு டைட்டாக இருந்தால் தான் நல்லது ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ நான் ஸ்க்ரோல் பண்ண மேலே ஏறு பாருங்கள். சாரி, என்னால் ஒரு கை நான் கேமரா வச்சுருக்கேன், ஒரு கையால் தான் என்னால் பண்ண முடியுது. அந்த மெயின் ப்ராப்ளம்காக தான் நான் இப்போ ட்ரைபாடே ஆர்டர் பண்ணியிருக்கிறது. பார்த்தீங்களா நல்லாவே ஹைட் ஏறுது. ஸோ இந்த சைடில் உள்ள இந்த ட்ரைபாட் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும்ல. இந்த வந்து லூஸ் பண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி பாருங்கள். இப்படி திருப்பிக்கலாம், இப்படி இந்த சைட் திருப்பிக்கலாம், இப்படி மேலே பார்க்குற மாதிரி திருப்பிக்கலாம், இல்லை டவுன்வர்ட்ஸு. ஸோ இதை லூஸ் பண்ணுனா உங்களுக்கு வந்து இங்கே லூஸ் ஆகி அந்த மாதிரி திரும்பும். இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம டைட்டன் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த ஹெட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயும் நம்ம லூஸ் பண்ணிக்கிற மாதிரிலாம் இருக்குது. இதில் வந்து இந்த ஹெட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இதை லூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து நான் இங்கே வந்து ஏற்கனவே ஒரு மொபைல் ஹெட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களோட செல்ஃபி ஸ்டிக் இதிலலாம் இருக்கும். நான் ஆஸ்மோக்காக சேர்ந்த மாதிரி வாங்கியிருக்கேன். நான் வந்து ஆக்சுவலி அதில் ஹெட்டிலேயே வந்து உங்களுக்கு நான் மாட்டி காட்டியிருக்கேன் பாருங்கள். செல்லையும் வச்சுருக்கிறேன். ஸோ அதே இதில் வந்து நம்ம கேமராவும் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இதில் வந்து ஏற்கனவே நான் இந்த ஆஸ்மோவோட சேர்ந்த ஸ்டாண்டில் வந்து ஸ்க்ரூ இது இருந்ததுனால நான் கீழெல்லாம் கழட்டிட்டுலாம் மாட்டல. ஸோ நார்மலாகவே இதில் மாட்டிட்டேன். ரொம்பவே பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைட் ஏறி இருக்குன்னு. நம்ம ஒசரத்துக்கு இருக்குது ஹைட்டு. நல்லாவே ஆக்சுவலி இது வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செம ஹைட்டாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து இந்த மாதிரி நம்ம டைட்டன் பண்ணிக்கிட்டால் பயங்கர ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஸோ கேமராவுமே நம்ம வைக்கலாம். அண்ட் இது வந்து என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹூக்கு அப்படின்ட்டு பல பேருக்கு டவுட் இருக்கும். இது வந்து என்னத்துக்குன்னா நம்ம ஏதாச்சும் இப்போ ட்ரைபாட் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, எதுவும் ஆடிட்டுருக்கு, காற்று வெளியிலலாம் எடுத்தோண்டா ஒரு மாதிரி காற்றெல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வேண்டாம் ஒரு வெயிட்டு தொங்க விட்றதுக்கு இந்த கிளிப் தான் நான் சொன்னது. பயங்கர டைட்டாக நல்லா இருக்குது. அண்டு வேறு என்ன, ட்ரைபாடில் இங்கே ஒரு ஹேண்டில் இருக்குது. ஸோ இதையும் மீறியுமே ஸ்க்ரோல் பண்ண இன்னுமே ஹைட் ஏறும். இந்த ஸ்க்ரோல் பண்ணுறது தான் எனக்கு ஒரு கையால் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் ஆஸ்மோ என்னோட இன்னொரு கையில் இருக்குது. ஸோ நான் நினச்சதை விடவே பயங்கர ஹைட்டாக இருக்குது. இந்த இதை வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஆக்சுவலி என்னோடய ஹைட்டு இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நம்மளுக்கு பயங்கரமாகவே வந்து ஹைட்டாக ஏறுது. அண்டு முக்கியமாக சொல்ல போனோம்னா இது வந்து கிட்ஸு டக்குன்னு ஸ்க்ரோல் பண்ணுற அளவுக்கெல்லாம் ரொம்ப லேவடியாலாம் இல்லை. பயங்கர டைட்டாக சூப்பராக இருக்குது. நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது சுற்றுறதுக்கு. ஸோ அதுவும் நம்மளுக்கு பயம் இல்லை. வர்த்தபிள் மணின்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரைபாட் ரிவ்யூ நான் பண்ணதே வந்து ஆக்சுவலி நிறைய பேர் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரீசா விலாக்.